கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு மிக முக்கியமான ஒரு போட்டி. இதுக்கு முன்னாடியும் அதுதான் சொன்னோம். இந்த போட்டியில இருந்து கண்டிப்பா ஜெயிச்சே ஆகணும். 10 போட்டி இருக்கு. 10ல குறைஞ்சபட்சம் 7 ஜெயிச்சா மட்டும் தான் அவங்களுக்கு குவாலிஃபை ஆகறதுக்கான சான்ஸ் இருக்கு. பிளேயிங் 11ல என்ன மாற்றம் இருக்கும்? பஞ்சாப அவங்களால சமாளிக்க முடியுமா? அப்படிங்கிறத கம்ப்ளீட்டா பார்க்கலாம். சிஎஸ்கே பொறுத்தவரைக்கும் அவங்களுடைய பிளேயிங் 11ல மாத்தப் போறதா அவங்களுக்கு ஐடியாவே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ரசிகர்களுக்கு செம்ம காண்டு. இப்படி பேசினா என்ன பண்றது? அப்படிங்கிற மாரி தான் கேட்டிருக்காங்க. ஸ்டீவன் பிளமிங்க பொறுத்தவரைக்கும் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஸ்டேஜ்ல பயந்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஓப்பனா சொல்லியிருக்காரு. சொல்லப்போனா அவங்களுடைய பொசிஷன் ஓப்பனிங்ல ஆல்ரெடி ஆளு இருக்கு. இப்ப மிடில் ஆர்டர் தான் பிரச்சனை அப்படிங்கும்போது என்ன பண்ண போறேன்னு தெரியாம அவங்களும் முழிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேவலமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. என்னையா பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் கேட்க தோணுது. ஆப்ஷன்லேயே இன்னும் திறமையான வீரர்களை எடுத்திருக்கலாம். எல்லாருமே கம்மி பட்ஜெட்ல கிடைச்சாங்க. ஆனா அஸ்வினுக்கெல்லாம் ஒரு 10 கோடிக்கு போனது அண்ட் நூர் அகமதுக்கு 10 கோடிக்கு போனாங்க. எஸ், ஒரு 10 கோடிக்கு ஒர்த்து தான், அதுல மாற்றம் கிடையாது. இருந்தாலும் அஸ்வின், ஜடேஜாவை 18 கோடிக்கு ரீடைன் பண்ணியிருந்தாங்க. அது எல்லாத்தோட அமௌண்ட்டுமே நம்ம வச்சு பார்க்கும்போது தரமான பிளேயர்ஸை இன்னும் நிறைய எடுத்திருக்கலாம். எல்லாம் கம்மி பிரைஸ்ல கிடைச்சாங்க. ஆனா சிஎஸ்கே கோட்டையிட்டுட்டாங்க அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ இது எல்லாத்தையுமே மாற்றி அமைக்கிறதுக்கு அடுத்த வருஷம் தான் வெயிட் பண்ணணும். இருக்கிற பிளேயர்ஸை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணணுங்கிற சுச்சுவேஷனுக்கு வந்திருக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்க? நிறைய பேர் எம்எஸ் தோனிக்கு பதிலாக இன்னும் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வரலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. தோனிக்கு முன்னாடியே யாருமே ஆடுறது கிடையாது. ஒரு சிவம் தூபே போன சீசன் வரைக்கும் நல்லா ஆடிட்டு இருந்தாரு. ஒரு 6 அடிக்கிறாரு, அடுத்த பால் 6 அடிக்க போய் கேவலமா அவுட் ஆகுறாரு. அவர்கிட்ட இந்த பொறுமை இல்லை. ஒரு 6 அடிச்சிட்டாரா, அடுத்த ஒரு 2 பால் வந்துட்டு சிங்கிள் ரொட்டேட் பண்ணலாம், ஆப்போசிட்ல இருக்கிறவங்க ஸ்ட்ரைக் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இல்லை. ஸோ ஓப்பனிங்லையும் பார்த்தோம் அப்படின்னா ருத்ராஜுக்கு படிச்சு படிச்சு சொல்லியாச்சு. அவர் எதுக்கு ஒன் டவுன்ல வராருன்னு தெரியல. அவருடைய ஸ்ட்ரென்த்தே அந்த ஓப்பனிங் தான். ஓப்பனிங்ல 600 ரன்னுக்கு மேல அடிச்சிருக்காரு. இவரும் கான்வேவும் சேர்ந்து 1000 ரன்னுக்கு மேல அடிச்சிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது அவருடைய ஸ்ட்ரென்த்துக்கு தான் அவர் ஆடணும். இருந்தாலும் தலை குழம்பி போய் சுத்திட்டு இருக்கிறாரு. ஸோ என்ன பண்ண போறாரு ருத்ராஜ் அப்படிங்கிறதும் புரியல. ஸோ இது போக மிடில் ஆர்டர்ல விஜய் சங்கர், அது மட்டும் இல்லாம ஜடேஜாவுடைய கான்ட்ரிபியூஷன் சுத்த மோசம். தோனியை மட்டும் குறை சொல்ல முடியாது, ஒட்டுமொத்த டீமையே தான் குறை சொல்ல முடியும். அதுல தோனிக்கும் ஒரு பங்கு இருக்கு. இப்போ டைம் ஃபார் யங்ஸ்டர்ஸ். யங்ஸ்டரை பொறுத்த வரைக்கும் இந்த டீம்ல யார் இருக்காங்க அப்படின்னா வேனஸ் பைடி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு. செம்மையா ஆடுறாருங்க. மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் தான். நம்பர் 4ல வராரு. நம்பர் 4, 5ல ஒரு 4 விக்கெட் போச்சுன்னா வருவாரு. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல தான் சிஎஸ்கேக்கு ஆள் தேவை. ஒரு சின்ன பையன் பயங்கர அதிரடியா ஆடுறான். எல்லா டீம்லயும் சின்ன பசங்க பெர்ஃபார்ம் பண்ணும்போது நம்ம பசங்க பெஞ்சில் கொண்டிருக்காங்க. ஸோ பேடி இவருக்கு கண்டிப்பா சான்ஸ் அப்படிங்கிறத கொடுத்தாகணும். இது போக ராமகிருஷ்ணா கோஸ் அப்படிங்கிற ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் இருக்காருங்க. ஸோ ஒரு ஹர்திக் பாண்டியா மாதிரியான ஆக்ஷன் சூப்பரா பவுலிங்கும் போடுறாரு. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு நம்பர் 6, நம்பர் 7ல பேட்டிங் ஆடுறதுக்கு செம்ம டேலண்ட். பயங்கரமா 6 எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேடியத்தை விட்டு வெளியில போற அளவுக்கு அடிக்கிறாரு. ஆனா யாருக்கு பதிலாக கொண்டு வரது அப்படிங்கிற மாதிரி தான் சிஎஸ்கே குழம்பி இருக்காங்க. ஸோ இப்பவும் முடிவு எடுக்கலைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. என்ன பொறுத்த வரைக்கும் அஸ்வின், தோனி, இன்னும் நிறைய பேர்ல யாரோ ஒரு 3 பேர் உட்கார வச்சுட்டு உள்ள கொண்டு வரணும். முகேஷ் சௌத்ரி 4 ஓவர்ல 50 ரன் கொடுத்தாருங்க. ஸோ மறுபடியும் எதுக்கு அவங்களுக்கே போறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியல. ஸோ இதே சின்ன பசங்களுக்கு கொடுத்திருந்தா அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கும். அது மட்டும் இல்லாம பேட்டிங்கும் ஆடுற மாதிரியான ஆல்ரவுண்டர் இருக்காங்க. ஸோ இதை அவங்க சரி பண்ணி ஆகணும். ஸோ அஸ்வின் இருக்காரு. அஸ்வினுக்கு நீங்க 4 ஓவர் கொடுக்கணும். அது போக ஒரு பேட்டிங்கும் ஒரு ஆடுற மாதிரி தான். அதாவது ஒரு ஆல்ரவுண்டர் கேட்டகரியில தான் வச்சிருக்கீங்க. ஆனா அவருக்கு முன்ன மாதிரியான ஒரு பேட் ஃப்ளோ கிடையாது. முன்ன மாதிரி பேட்டிங் ஆடுறது கிடையாது. ஸோ இந்த சமயத்துல நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். எஸ், போன மேட்ச் நல்லா போட்டாரு அப்படிங்கிறதுனால பெஞ்ச் பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாது. டீமுக்கு என்ன தேவையோ அதை தான் பண்ணணும். இப்போ நீங்க பஞ்சாப் எதிர்த்து ஆட போறீங்க. பஞ்சாப்ல உங்களுக்கு ஸ்பின்னர்ஸ் தேவை கிடையாது. ஒரு ஜடேஜா, நூர் அகமது போதும். அது போக ஸ்பின்னர்ஸ் வேணுனாலும் ரச்சின் ரவீந்திரா இருக்காரு. அவர்கிட்ட இருந்து 2 ஓவரோ இல்ல 3 ஓவரோ உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ வாங்கிக்கலாம். ஸோ இப்படி இருக்கிற ஒரு சுச்சுவேஷன்ல உங்களுக்கு அஸ்வின் தேவை கிடையாது. இந்த மேட்சாவது அஸ்வினை குறை வச்சுட்டு ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டரை கொண்டு வாங்க. ஒரு எக்ஸ்ட்ரா ஃபாஸ்ட் பவுலிங்கும் கிடைச்ச மாதிரி இருக்கும். அவர் பேட்டிங்கும் ஆடுவார். அது போக முகேஷ் சௌத்ரி அவரை உட்கார வச்சுட்டு ஒரு பேட்ஸ்மேனை கொண்டு வாங்க. தரமான ஒரு பேட்டிங், டீசென்டான ஒரு பவுலிங் அப்படிங்கிற மாதிரி சென்னை சூப்பர் கிங்ஸ் போகலாம். ஸோ அப்பதான் ஜெயிக்க முடியும். இந்த மாதிரியான சின்ன சின்ன மாற்றங்கள் தான் அவங்கள வந்துட்டு ஜெயிக்க வைக்கும். எம்எஸ் தோனி அவர்களும் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் ஜூலைல எனக்கு 44 வயசு ஆகுது. அதுக்கப்புறம் 10 மாசம் இருக்கு. நான் சிஎஸ்கேல விளையாடலாமா இல்ல வந்துட்டு மென்டாரா சேரலாமாங்கிற மாதிரி பல யோசனைகள் இருக்கு. அது எல்லாத்தையுமே பார்க்கலாம். ஆனா ரிமைனிங் 10 மேட்ச் அப்படிங்கிறது சிஎஸ்கேக்காக என்னால என்ன முடியுமோ பண்ண போறேன்னு சொல்லியிருக்காரு. எஸ், வரக்கூடிய மேட்ச்ல தோனி அவர்களை நம்பர் 4ல கூட பார்க்க முடியும். ஜடேஜா அவருடைய பேரை கேள்விக்குறி. அதாவது ரொம்ப முக்கியமா இவ்வளவு நாள் அவரை கேள்வி கேட்காமே இருந்தாங்க. ஸோ இப்போ ஒரு பேட்ஸ்மேனா ஆடுறாரா, ஸ்பின்னரா ஆடுறாரா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணி ஆகணும். அவர் பேட்ல இருந்து ரன் வரல அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ஆல்ரவுண்டருக்கு ஒரு யங்ஸ்டரை கூட இறக்கி விடலாம். ஸோ சிஎஸ்கே இந்த மாதிரி பல கோணத்துல யோசிக்கணும். எஸ், அவங்கள லெஜெண்ட், அவங்களால வெளியில குறை வைக்க முடியாது. இந்த மாதிரிலாம் யோசிக்க கூடாது. டீமுக்கு என்ன தேவையோ அதை தான் பார்க்கணும். ஸோ டீம் தான் ரொம்ப முக்கியம். ஸோ பிளேயர்ஸுடைய சென்டிமெண்ட் எல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. ஏன்னா 10 மேட்ச் தான் இருக்கு. இந்த 10 மேட்ச்ல பர்ஃபார்ம் பண்ணாதான் ஸோ அவங்களுக்கு அடுத்தடுத்த வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்க போது. ஸோ பஞ்சாப் கூட ரொம்ப குரூசியலான ஒரு மேட்சுங்க. ஸோ என்ன பண்ண போறான்னு பார்க்கணும். ஸ்ரேயாஸ் ஐயர் தலைமையில அவங்க டீமும் சூப்பரா இருக்காங்க. ஸோ நல்ல ஒரு பவுலிங். ஸோ பவுலிங்ல சில டைம் கிளிக் ஆகலைன்னா 200 ரன்னுக்கு மேல கொடுக்குறாங்க. ஆனா அதை திருப்பி அடிக்கிற அளவுக்கு உங்ககிட்ட பேட்டிங் இருக்கு. ஸ்ரேயாஸ் ஐயர், சசாங்க் சிங் அப்படிங்கிற மாதிரி நட்சத்திர
வீரர்கள் அண்ட் பிரியா நாரியான்னு சொல்லிட்டு சின்ன பையன் பிரப்சிம்ரன்ங்கிற மாதிரி 2 பேர் டாப்ல இருக்காங்க. ஸோ அந்த டீமை தோக்கடிக்கிறது கஷ்டம் தான். சிஎஸ்கே இதை பர்ஃபெக்டா எடுத்துக்கணும். ஸோ ஸ்பின்னர்ஸ் இல்லாம 3 பேரை மாத்தி சிஎஸ்கே கொண்டு போவாங்களா, ஜெயிப்பாங்களா? சிஎஸ்கேக்கு இது மறுபடியும் திருப்பு முனை போட்டியா இருக்குமாங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.